அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவ ஆரம்பிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவருத்தம் நீங்க பெறும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுகிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க பெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகலாம். உடல்நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீங்க பெறும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. மற்றவர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கருத்து வேற்றுமை நீங்க பெறும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும். துக்கமும் துன்பமும் நீங்குங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓரளவுக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாக முடிந்தாலும் சிறு தடைகள் ஏற்பட தான் செய்யும். முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் அதிகரித்து காணப்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் இந்த கால இறுதியில் அதிகரித்து காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கப்பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக பெறும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் சேருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடுங்க. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாக பெறலாம். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். அதே போல் சீரான நிலை உருவாகுங்க. அதிக சிரத்தை எடுத்தாதான்
புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்குங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சற்று பாடுபட வேண்டியதாக இருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தீவிர முயற்சிகளை எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்குடன் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நிதானமான போக்கு காணப்படுங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல செயல்படுவது நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் நீங்கும். தைரியம் அதிகரித்து காணப்படும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்து விடுவீங்க. பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாக பெறுவீங்க. போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பண வசதி அதிகரிக்கும். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். இடமாற்றமும் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உருவாக செய்யும். எதிர்பார்த்த லாபம் குறைய பெறலாம். அதே மாதிரி புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசுறது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும். பணவரத்து அதிகரித்து காணப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். அதே போல் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாக பெறலாம். அடுத்தவர் பேச்சு கேட்கிறத குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதமும் உண்டாக பெறுங்க. அதே சமயம் வாகனங்களால் செலவுகளும் ஏற்படதான் செய்யும். நண்பர்களிடம் இருந்த பிரிவு உடல் சோர்வு உண்டாகலாம். மூத்த சகோதரர் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாக படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையலாம். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிச்சிடும். எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது அவசியங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது
செல்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்குரிய பரிகாரமாக பெருமாளை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும்.